ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கோவக்காயில் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் இரும்பு சத்து, அதே போல் வயிற்றுப்புண், குடல் புண் எல்லாத்தையுமே ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கோவக்காய் ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னு நினச்சி இதை தூக்கி போட்டுறாதீங்க. பழுத்த கோவக்காய் வச்சும் சூப்பரான ஒரு ரெசிப்பியில் செய்யலாம். ஓகே, வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேலே உள்ள 2 சைடில் உள்ள காம்புகள் எல்லாம் வெட்டிருங்க. இது போல் உள்ளரிக்கை நல்லா பழுத்து போயிருக்கும். அதனால் இது போல் 2ஆக 4ஆக வகுந்துக்கங்க. இது போல் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கோவக்காவையும் இந்த மாதிரி பக்குவத்தில் எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காவையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். உடலில் தேவையற்ற கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க அதிகமாக இது பயன்படுத்துது. அதனால இதை கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதுங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அதே போல் உடலை எளிதில் சோர்வடையாமல் பாதுகாக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இது போல் ட்ரையாக வதங்கணும். ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்றுறாதீங்க. கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கோவக்காய் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி விட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா வாசமனமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கோவக்காய் பொரியலை பொறுத்தவரையும் ரொம்ப நேரம் வேகும். அதாவது நல்லா வதங்கணும். அப்போ தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி வதக்குன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லாட்டி கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுடைய ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போக அந்த மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக வதங்கும். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கோவக்காய் பழுத்து போச்சு அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நல்ல காரசாரமாகவும் அது கூடவே லைட்டாக கொஞ்சமாக இனிப்பாகவும் இருக்கும். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன். மட்டன் குழம்போடு சேர்த்து இந்த கோவக்காய் பொரியல் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.